அக்னி நட்சத்திரம் துவங்கியுள்ள நிலையில் முதல் நாளிலேயே தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. வெயிலில் இருந்து பொதுமக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து மருத்துவர்கள் தரும் ஆலோசனையை தற்பொழுது காணலாம். வெளிர் நிறத்தில் தளர்ந்த பருத்தி உடைகளை அணிவது மிகவும் அவசியமாகும். கோடை காலத்தில் தோல் தொற்று கிருமிகள், சொறி சிரங்கு, அக்கி போன்ற வியாதிகள் அதிகம் பரவ வாய்ப்பு இருப்பதால் நாம் நம்மை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இருமுறை குளிப்பது மிகவும் அவசியமானது. இதன் மூலம் தொற்று கிருமிகள் ஒருத்தருக்கொருத்தர் பரவுவதை எளிதில் நாம் தவிர்க்கலாம். மேலும் உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையில் மிகவும் காரம் பொருந்திய உணவு வகைகள், இறைச்சி மற்றும் அதர உணவு வகைகள் தவிர்ப்பது நலம். நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழ வகைகள், தர்பூசணி பழம் போன்று நீர்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், பூசணிக்காய், பரங்கிக்காய் போன்றவற்றை எடுத்துக்கொள்வது நலம். வெயில்ல அதிகமா நம்மள உடம்பு விட்டு நீர் சத்து வெளியேறும் அதிக அளவுல. ஸோ வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். காலையில 10 மணியிலிருந்து 5 மணி வரையில வெளியில போகாம இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வேணுங்கிற அளவுக்கு, தாகம் எடுக்கிற அளவுக்கு நீர் அருந்திக் கொள்ள வேண்டும். பழ வகைகள் சாப்பிட வேண்டும். காய்கறிகளை அதிகமாக சாப்பிட வேண்டும்.